குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. அவங்கெல்லாம் பிஞ்சிலே படுத்து குழந்தைங்க. இதுல வந்து லவ் கண்டென்ட்காக அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பையனுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. நான் எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு. He is trying to prove how meaningless the word love is in that house. அவங்களே சொல்லுவாங்களாம் ஃபர்ஸ்ட் டே எனக்கு பயமா இருந்துச்சுன்னு, அவங்களே சொல்லுவாங்களாம் பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த பயத்தை போக்கினாரு, அவங்களே சொல்லுவாங்களாம் திருப்பி பயமா இருக்குன்னு, அவங்களே பிரதீப் அசிங்கமா பேசினா தாடகை மாதிரி உட்காந்து சிரிப்பாங்களாம். அல்டிமேட் டாக்ஸிக் பர்சன் அவங்க. இட்ஸ் ஜஸ்ட் meant to block, but it could have broken Pradeep's spine. இன்னும் ஒரு 10% ஃபோர்ஸ் போட்டா உடஞ்சது ஸ்பைன். தெரிஞ்சுதானே பண்ண அந்த பையன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரிமினல். அப்போ திடீர்னு யாரும் பிரதீப் அம்மா அப்பாவா வேண்டாம். யூஸ்லெஸ் பீப்புள் மாதிரி அடுத்த நாளே வந்து யூடியூப்ல லபுதிபோன்னு கத்துணுமா. நிக்சன் இஸ் தி ஒன்லி ஒன் ஹூஸ் ஜெனுவன். ஹி இஸ் ஃபாலன் ஃபிளாட் ஃபார் ஐஸ்வர்யா. பட் அவனுமே அசல் கோளாறுமே நல்லா கத்துட்டு வெளில போயிருவான். They are fake. They both fake to each other. Manichandra is using her and she is also using him. அதான் ஐஷு ஒரு பச்சோந்தி and she is not afraid to display it. பூர்ணிமா லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷ்ணுவோட லைட்டா கை கோத்து விடுறது, பேபின்னு கட்டி பிடிச்சதுதான் யாருக்குமே பிடிக்கல. ஆக்சுவலி அவங்கள விட எவ்வளவோ சார்ட்டட் ஜோவிகா. அதுவும் கெட்டு போயிட்டு இருக்கு இப்ப. மிஸ்டர் பிரதீப், சோ அவரோட எவிக்ஷனை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதீப்போட எவிக்ஷன் அநியாயத்துக்கும் அன்ஃபேரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து கண்டிப்பா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் விமென் கார்டு தான் பிளே பண்ணிருக்காங்க. விசித்ரா இஸ் அப்சல்யூட்லி ரைட். அவங்க எல்லாம் என்ன ஒரு எறும்பு கடிச்சாலே ட்ராமான்னு சொல்ற மாதிரி பீப்புள் அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சோ அவங்க வந்து ஐஷு வந்து அவர் வந்து கட்டி பிடிச்சாருன்னா இவங்க வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபிள். அந்த ஹக்க வாங்கிட்டு அப்புறமா பேக்ல போய் அனலைஸ் பண்ணி இது பிரெடிட்டோரியல் பிஹேவியரா இல்லையா, அவங்க குரூப்போட காமன் கன்சென்சஸ் எடுத்து அதை வச்சு அவங்க ஓட் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்க லைக் ஒரு டாக்ஸிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தர் ஃபீட் எடுத்துக்கிட்டு vote பண்றாங்க. That's what I feel is happening. And Pradeep should have been given a reason to explain himself, but in a very sensitive manner. ஏன்னா தெரிஞ்சே பிக் பாஸ் ஆர்கனைசர்ஸ் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ஹியூமன் பீங்கை உள்ள அமைச்சிருக்காங்க. So we don't know if he's gone through enough therapy to heal the trauma from his childhood. நமக்கு தெரியாது என்ன வெப்பல் அடிச்சாங்களோ என்னமோ தெரியல. ஒரு குழந்தைக்கு ஏற்படுற ட்ராமா, lot of people say that ஒரு சாக்லேட் கூட நம்ம கொடுக்காம இருந்துட்டோம், இல்ல நம்ம கண் முன்னாடி அப்பா அம்மா சண்டை போட்டு சாப்பாட டஸ்ட்பின்ல போட்டாலுமே அது லைஃப் லாங் ட்ராமாவா இருக்கும் சைல்டுக்கு. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதுக்கு ட்ராமாவா பதியும். நாட் டீச்சர் திட்டினாங்க, அப்பா அடிச்சாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் தான். those things don't get registered as trauma at all. அதெல்லாம் பார்ட் ஆஃப் growing up. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த என்டையர் குரூப் உள்ள பாக்குறேன். மாயா ஆக்சுவலி ரொம்ப ரெசிலியன்ட் பர்சன், பட் ஷீஸ் பிரிட்டெண்டிங் டு பி திஸ் ஓவர் சென்சிட்டிவ் டைப். நவ் சடன்லி ஓ நானும் ஒரு உமன் அப்படின்னு இவங்க இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க லைஃப்லயே. மாயா உமன் கார்ட் பிளே பண்றதெல்லாம் இஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு எந்திரிச்சு நின்று கை தட்டலாம். அந்த டிராமாக்கெல்லாம் அந்நியாயம் அவங்க பண்றது. நானும் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். மியூசிக் இண்டஸ்ட்ரியிலயும் அந்த மாதிரி பிரெடிட்டோரியல் பிஹேவியர் இருக்கு. நான் ஓப்பனாவே அந்த மொமெண்ட்ல நமக்கு வாயிலிருந்து எப்படி கெட்ட வார்த்தை வராம இருக்கும். எனக்கு வந்திருக்கு, பல தடவை வந்திருக்கு. அதே பீப்புள் வந்து எங்கிட்ட சாரி கேட்டிருக்காங்க. பெரிய ஆக்டர்ஸ். I'm telling you, it actually goes to prove I would have never done Suchi leaks because I got away with whatever people tried to do to me, and I really succeeded in my work. I consider myself extremely successful. So the people who got away with it வந்து cry wolf பண்றாங்க பாருங்க. They got away with it. They actually defended themselves. They have done it. Girls oda allegations on him, on Mr. Pradeep, starting from Jovika, Maya, Poornima, Ravina. இவங்க 4 பேர் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. சோ ஒவ்வொருத்தரோட ரீசனையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஜோவிகா சொன்னது வந்து அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. Coming to Poornima, அவங்க வந்து எனக்கு பயமா இருக்கு, அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சொகுசு முட்டையில வாழ்ந்த குழந்தைங்க. அவங்க ஜோவிகா என்ன சொன்னாலுமே the world knows she is very rich. There's a video that's going viral right now where at the age of 13 she's carrying a Louis Vuitton bag. ஏதோ பிரசாந்தோட ஏதோ ஃபங்க்ஷன்ல 13 ஆயிட்டு தெரியல எனக்கு, பட் லூயி விட்டான் பேக். அவங்க கேக் வெட்டும் போதும் லூயி விட்டான் பேக் தான் தூக்கிப்பாங்களாம். அவங்க எல்லாம் பிஞ்சிலே படுத்து குழந்தைங்க. இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
Vanita, none of them are my friends. So, and they're not enemies either. But it is what it is. Okay. Similarly, So coming, அவர் சொன்னது வந்து bad words. சுருதி, bad words, you அந்த மாதிரி. இப்போ bad word for her is according to her convenience. இப்போ சிம்பிளா சொல்றேன், மாயா அவங்கள்ட்ட போய் ஹே டாக் அப்படின்னா போய் கட்டி பிடிப்பாங்க. கூல் சுரேஷ் அவங்கள ஹே டாக்னு சொன்னா she'll bring the roof down. Elitist behavior, privileged children, அவங்கலாம் born with golden spoon லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கை கோல்டன் ஸ்பூன் வாழ்க்கை. சோ மாயா அண்ட் பூர்ணிமா பொறுத்த வரைக்குமே அவங்க ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப போல்ட் கண்டஸ்டன்ஸ் தான். தோ தே ஆர் பிளேயிங், நேர்மையா விளையாடுறாங்களோ இல்ல தே ஆர் கெட்டிங் a gang and playing the game. Strike a balance. Poornima trying very hard to strike a balance. But அவங்க ரொம்ப cowardly. அவங்களுக்கு வாய்ச்சவடால் இருக்கே தவிர பிரேவரி கிடையாது. சோ அவங்க வந்து காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாயறாங்க. சோ அதான் நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா ரொம்ப போல்டான கண்டஸ்டன்ஸ் தான். அவங்க வந்து அவங்க கேமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி வேணா இருக்கலாம், தட் வில் டிஸ்கஸ் லேட்டர். ரொம்ப போல்டான கண்டஸ்டன்ஸ், பட் சொன்ன ரீசன் வந்து எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க பிரதீப் மேல. Like it's the most implausible reason. அவங்களே சொல்லுவாங்களாம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பயமா இருந்துச்சுன்னு, அவங்களே சொல்லுவாங்களாம் பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த பயத்தை போக்கினாரு, அவங்களே சொல்லுவாங்களாம் திருப்பி பயமா இருக்குன்னு, அவங்களே பிரதீப் அசிங்கமா பேசினா தாடகை மாதிரி உட்காந்து சிரிப்பாங்களாம். அல்டிமேட் டாக்ஸிக் பர்சன் அவங்க. சோ அவங்க எது சொன்னாலும் யாருமே நம்ப தேவையில்லை. சோ பிரதீப் மேல வச்ச ஒரு முக்கியமான அலிகேஷன் நான் இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். லவ் கண்டென்ட்காக அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. நான் எழுதி குடுக்கறேன் அவங்களுக்கு. அதுக்கு இருக்கிற அக்யூமென்ட்ல ஏதோ டிராமா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னே சொல்லுவேன். அது வளர்ந்த குழந்தை. That has not been treated or healed. And I've been telling my husband also, somebody has to take him to Sabarimala. He needs to do one yatra. Irrespective of religion they take in, ஆம்பளைங்க just make use of it. அக்ஷயா வந்து பிராவோ வந்து நீ லவ் பண்ணு, கண்டென்ட் கொடு அப்படின்னு சொன்னாரு. ஐஷு கிட்டயும் நான் அவனை லவ் பண்ற கண்டென்ட் கொடுன்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஐஷுவும் பேசியிருப்பாங்க. But இந்த விஷயம் he's trying to prove how meaningless the word love is in that house. Or you see, that is a good strategy to play, ma'am. Not a strategy, it's an affected mind's coping mechanism. ஒரு broken mindல இருந்து ஒரு தெளிவான strategy வர வாய்ப்பு இருக்கா? அதான் நம்ம இறக்கம் உள்ள people, தமிழ்நாடு people, so happy they're all supporting that boy. But தப்பி தவறி கூட அவங்க திருப்பி அனுப்பணும்ன்ற தப்பு பண்றாதீங்க, அதுங்க எல்லாம் சேர்ந்து தின்றுவாங்க. சோ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இவருக்கும் நடந்தது. விஜய் வர்மாக்கு வந்து கை கலப்பாச்சு, சண்டை ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்தாங்க. நடந்தது. The boy is a dancer. He knows how to tackle without hurting anyone. Pradeep, if he had gotten hurt, he wouldn't have kept quiet. அவன் அந்த லெவல் கோழையே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விஜய் வர்மாக்கு கூட தான் ஒரு தப்பு நடந்தது, எல்லோ கார்டு காட்டினாங்க. he haven't kicked out at the very first time. வார்னிங் கொடுத்தாங்க. பட் இவருக்கு வந்து ரெட் கார்டு காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காட்டி வெளியவும் அனுப்பிட்டாங்க. இட்ஸ் நாட் ஃபேர்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுல உங்க ஸ்டாண்ட் என்ன? இட்ஸ் டோட்டலி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தானே அது. அவருக்கு மட்டும் எல்லோ மேல காட்டுவாங்களாம். அவன் கொஞ்சம் கூட ரிமோர்ஸ் காட்டல, கேட்டு போங்கன்றான். நல்ல வேளை உன்னேன்னு தான் சொல்றேன் நான். the tackle that he did on Pradeep is an MMA tackle. It's just meant to block, but it could have broken Pradeep's spine. இன்னும் ஃபோர்ஸ்ல தானே இருக்கு. அந்த எவ்வளவு ஃபோர்ஸ் போடுறோன்றது 20% ஃபோர்ஸ்ல போட்டா பவுன்ஸ் பண்ணி அதிர்ச்சியில விட்டுறலாம். இன்னும் ஒரு 10% ஃபோர்ஸ் போட்டா ஒன்ஜுது ஸ்பைன். தெரிஞ்சுதானே பண்ண அந்த பையன். 20% ஃபோர்ஸ் போட்டு அந்த பிரெயினுக்கு ஒரு இது அதிர்ச்சி கொடுத்து அனுப்பிச்சிடலான்ட்டு என்னன்னு புரியாம நடந்து போனானே அவன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரிமினல் அக்கிரமம் அதெல்லாம். இப்போ ரவீனா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அவங்க உரிமை குரல் எழுப்பி அருணா கயிறு பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து பிரதீப் சொல்லல. என்ன பேசினாங்கன்னு பாவம் பிரதீப் என்ன கேட்டாருன்னு சொல்லுங்க. அந்த ஆளுக்கு எல்லா டாபிக்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அருணா கயிறு என்ன, இது என்ன, ஏதாவது உளறி இருப்பான். நானுமே சொல்லியிருக்கேன், இது கிருஷ்ணர் போட்டுட்டாருனா கிருஷ்ணர் அருணா கயிறு தான் போட்டுட்டு இருக்காரு. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிந்து கல்ச்சர். Boy is grown up as a devout Hindu. Doesn't believe in God because he thinks God took away his parents. எந்த குழந்தைக்கு இருக்காது அந்த வருத்தம்? எனக்குமே இருக்கு. எங்க அம்மா நான் 8 வயசுல
ஹாரிபிள் ஆக்சிடென்ட்ல. இட் டேக்ஸ் a very long time to come to terms with that. ஏன்னா அந்த டைம்ல நம்ம டினைல் என்கிற கார்பெட் அடியில தானே நம்ம கூட்டுவோம். அடுத்தனா ஹோம்ஒர்க் இருக்கு, ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிதானே அனுப்புறாங்க. நம்மள டீல் பண்ண விடுறாங்களா? நீ இத பத்தி யோசிக்காத, நாங்க பார்த்து நீ ஸ்கூலுக்கு போ, ரொம்ப நல்லது போ. மக்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதீப் குட் பிளேயர் தான், பட் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். இவங்க எல்லாரையும் கேம்காக கூப்பிட்டு விளையாடுனதுக்கு நீங்க ஒரு broken ஒரு ஓட்டை இருக்கிற பாத்திரத்துல எவ்வளவுதான் தண்ணி ஊத்துவீங்க? இட்ஸ் a broken mind. There is no explanation for it. Only God can help and God does help. நம்பங்க. ஒரு கோயில்ல சயின்டிபிக்கா வச்சிருக்காங்க ரிச்சுவல்ஸ் இதுக்கெல்லாம். இதெல்லாம் அவன் பாவமே இல்ல, அவன் முன்னோர்கள் சும்மா போட்டு அவனை சாதிச்சுட்டு இருக்காங்க. செத்து போன இந்த ஆவி பேரண்ட்ஸ் எதுக்கு அவனுக்கு கில்ட் படிச்சுட்டு இருக்கு? அப்படி எல்லாம் இருக்கு. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுள்ல நம்பினீங்கன்னா, நம்ம கடவுள் ஹெல்ப் நாடினீங்கன்னா நிறைய இடம் இருக்கு. சிம்பிள் ட்ரிப்ஸ். வை ரஜினி கோஸ் டு ஹிமாலயாஸ் எவ்ரி இயர்? ஒரு போட்டோ கூட போடுறது இல்ல. இங்க யாராவது திருப்தனமா போட்டோ எடுத்து போட்டாதான் உண்டு. ஹிஸ் காட் ஹிஸ் ஓன் பிரைவேட் ரிச்சுவல் கோயிங் ஆன். அவரும் பாவம் மெழுகத்தியா காலி ஆயிட்டு இருக்குது. அப்பப்ப போய் மெழுகு டாப் அப் பண்ணிட்டு வராரு. சோ இப்போ பிரதீப் வந்து அவருக்கான கேம் வந்து கரெக்டா விளையாண்டாருன்னு தான் நினைக்கிறீங்களா? பிகாஸ் யூ itself is mentioning அவர் வந்து ஒரு broken minded-ஆ இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. He played much better than he possibly could. He has come out strong. Nobody has to worry about. இப்போ திடீர்னு யாரும் பிரதீப் அம்மா அப்பா வா வேண்டாம், தேவையே இல்ல. He will take care of himself. Chitti will know what to do by now. He's got people who are taking in. The மாதிரி peopleக்குலாம் எப்பவுமே there'll be somebody to take care of them. God will send somebody. So nobody needs to worry about him. He's going to be fine. அவன் என்ன மத்த யூஸ்லெஸ் பீப்புள் மாதிரி அடுத்த நாளையே வந்து யூடியூப்ல லபுதிபோன்னு கத்தணுமா? அதுக்காக தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? He's an authentic person. He will talk when he wants to and what he wants to. And going by his temperament, அவரும் RAM memory தான் இல்ல, ROM read only memory. போச்சு சர்வைவர். இஸ் a ஃபைட்டரே கிடையாது, இஸ் a சர்வைவர். சோ இப்போ அவரை எவிக்ட் பண்ணும்போது ரெட் கார்டு உள்ள கூப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க. இப்போ அது வந்து கூல் சுரேஷோட அந்த கேம், அந்த பெல் கேம்ல தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து எல்லாருமே கூல் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்றேன், நான் கமல் சார் எபிசோட்ல பேசுறேன்னு தான் ஹவுஸ்மேட் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து கூல் சுரேஷ் அந்த பெல் இஷ்யூவை தவிர மத்த எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் நேரம்னு சொல்லிட்டு இவர் மேல நிறைய பழி ஒன்னா வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கூல் சுரேஷ் உள்ள போயிட்டு ரெட் கார்டு காட்டியிருக்க மாட்டாரு. சோ கூல் சுரேஷோட பிளே எப்படின்னு பாக்குறீங்க? வெதர் ஹீஸ் வாட்சிங், எல்லாம் அமைதியா இருந்து அவர் வந்து நினைச்சத செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? or else he is playing his loyal game னு நினைக்கிறீங்களா? அவர் கன்ஃபியூஸ்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ரெண்டு படகுல கால் வச்சு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் பாக்குறேன் நான். அவருக்கு ஸ்ட்ராட்டஜியே கன்ஃபியூஷன்ல இருக்கு. வாய மூடிட்டு இருக்காரு, அமைதியா இருக்காரு மனுஷன். அப்சர்வேஷன் ஸ்கில்ஸும் கிடையாது, எந்த ஸ்கில்ஸும் கிடையாது. பேச்சு வாய்ச்சோடால் மட்டும் ஜான்சினா இல்ல. எத்தனை வாட்டி தான் அதுக்கு சிரிக்கிறது? போச்சு ஒன் ட்ரிக் போனின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் his tricks are done, his cards are exhausted, he doesn't know what to do, he needs to be out. The most boring player menna. Okay, you consider Cool Suresh as the most boring player? Always thought he is the most boring player. What is Simbu fan rather than a claim to fame? John Cena the claim to fame, Tamilendang the claim to fame. Alla t-shirt already udai namala potachu. So இந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டென்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த லவ்ங்கிற வார்த்தை கண்டென்ட்னு மாறிடுச்சு பிக் பாஸ்க்குள்ள இந்த சீசன்ல. சோ அதுல வந்து இந்த சீசன்ல இந்த கண்டெஸ்டன்ட்ஸ் பல விஷயங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, ஆடியன்ஸை டீசென்சிடைஸ் பண்ணிட்டாங்க. மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஒண்ணு சாரின்ற வார்த்தை, இன்னொன்னு லவ்ன்ற வார்த்தை. இன்னைக்கு விட்டா பாரு அர்ச்சனா பூர்ணிமாவை, ஐ லவ் யூடா அப்படின்னு கெட்ட வார்த்தையா யூஸ் பண்றாங்க. அது அன்பு கேங் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அழகா அதை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஹெரிட்டேஜ், இது அன்பு கேங் ஆரம்பிச்ச ஹெரிட்டேஜ் தான் இது. லெகசி, லீனியேஜ், ஃபேக் லவ். சோ இந்த லவ் அப்படிங்கிற இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம்னா, இது ஸ்ட்ராட்டஜியா வச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்து அடிப்பட்ட பேர் வந்து ரவீனா அண்ட் மணிச்சந்திரா, அதுக்கப்புறம் நிக்சன் அண்ட் ஐஸ்வர்யா. சோ இவங்களோட இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க? Nixon is the only one who's genuine. He's fallen flat for Aishwarya, but அவன அசல் கொள்ளாம நல்லா கத்துண்டு வெல்ல பெறுவான். So you are mentioning Ravina and Manichandra. They are fake. They both fake to each other. Manichandra is using her and she is also using him.
That's why their breakups are so fake. They keep coming back together for content. ஓகே. சோ அவங்க கான்டென்ட்காக தான் உள்ள போயிருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா? உள்ள போயிருக்காங்கல்ல, உள்ள போய் அங்கங்க பார்த்து சரி நம்ம 2 பேரும் கண்டென்ட் எடுக்கலாம்னு கூட்டு சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் Okay. ஸ்கிரிப்டட் கிடையாது ப்ரோ. விஜய் டிவி doesn't script anything. They are very very superb organizers of the show. யாருக்குமே எதுவுமே உள்ள சொல்லி அனுப்ப மாட்டாங்க. Be yourself னு மட்டும் தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே. Just be yourself. The only advice they give you. யாருக்கும் பாடம் நடத்தப்படாது. அவங்க ப்ரீவியஸ் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாடம் எடுத்துக்கிறாங்க. டுட்டோரியல்க்கு எல்லாம் போறாங்க. சோ இப்போ பிரதீப் எவிக்ட் ஆன அப்புறம் நிக்சன் ஐஸ்வர்யா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சாட்டர்டே எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும். ஹோப் யூ saw that. ஐஷு நிக்சனும் பேசிட்டு இருக்கும் போது ஐஷு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, அப்புறம் பண்ணலன்னு சொன்னாரு, அப்புறம் லவ் பண்ணுன்னு சொன்னாரு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இந்த மாதிரிலாம் பிரதீப் பேசினதா அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க வந்து இத ஒரு நேஷனல் மீடியால அத மென்ஷன் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. பட் she mentioned to the Nixon, not to the audience. This is what people who have lied and who are guilty keep doing. அவங்க வந்து when they get off, right, they like we got off so easy-ஆ அப்படின்னா அவங்க got off பண்ணதுக்கு validate பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பனா அவங்க போட்ட குற்றச்சாட்டு ஃபால்ஸ்னு அதுல இருந்தே தெரியும். ஐஷு பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்க கமல் சார் கிட்ட உரிமை குரல் எழுப்பும் போது எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க பிரதீப் எதிரா. பட் உள்ள போயிட்டு ரெட் கார்டு காட்டியிருப்பாங்க. சோ அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பாக்குறீங்க? அதான் ஐஷு ஒரு பச்சோந்தி and she is not afraid to display it. She is not afraid or she is afraid to display it? She has no feelings. She's a complete pachandi. She literally has no feelings. She uses everything that's happening around her and she's very proud of the fact that she's a chameleon. ஓகே. சோ அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பாக்குறீங்க? லைக் அவங்க வந்து மாயா, பூர்ணிமா இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுறாங்க. பட் she is not ready to open up. அந்த வீட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி முடியவே முடியாது. விசித்ரா சொல்லிருக்கா, பிரதீப்பும் சொல்லிருக்கா. அந்த வீட்ல ஸ்ட்ராட்டஜியே முடியாது. கேமே கெட்டிங் அலாங் வித் அதர்ஸ் ஆர் நாட், அவ்வளவுதான். இல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும்? நீங்க காலேஜுக்கு போகும்போது டெய்லி ஸ்ட்ராட்டஜியோடயா போறீங்க? உங்க ஒரே ஸ்ட்ராட்டஜி படிச்சு பாஸ், அதேதான் ப்ரோ. உங்களுக்கு தெரியவே தெரியாது உள்ள யார் இருக்காங்கன்னு, அவங்களுடைய நிஜ சுபாவம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இருக்காது. சரி இவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அப்புறம் அவங்க பிஹேவியர் நம்ம கிட்ட இல்லைனாலும் மத்தவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிரதீப் அப்சர்வ் பண்ணுவானா, ஐயோ இவன் இந்த மாதிரியா, இவனை மதிக்கவே கூடாது அப்படின்னு அவன் மனசு அவனுக்கு சொல்லாது. அது அப்புறமா அவன் வார்த்தையில பிரதிபலிக்கும் தானே. எல்லாமே ஹியூமனா தானே இருக்கும். சோ நீங்க ஏன் உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்கன்னு நம்ப மாட்டீங்க? சில பேர் 100க்கு 100 நல்லவங்க, சில பேர் 100க்கு 100 கெட்டவங்க. திருத்தவே முடியாது. அதுதானே இந்த பிக் பாஸ் எடுத்துக்காட்டுது. எவ்வளவு பெரிய எவல்யூஷன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் தீசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. நான் இது சர்காஸ்டிக்கா கூட சொல்லல. யூ கேன் லேர்ன் சோ மச் அபவுட் பீப்புள் ஃப்ரம் திஸ். யூ கேன் லேர்ன் சோ மச் அபவுட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். How can you put your sexual orientation as a weapon in front of another? Why she's using that as a weapon? பூர்ணிமா மாயாவோட கஸ்முசா அவங்களுக்கு எல்லாம் கண் கூட தெரியலையா? எல்லாரும் காந்தாரியா மாறிட்டீங்களா? அந்த வேணுன்ட்டே நம்மள பூர்ணிமா லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷ்ணுவோட லைட்டா கை கூத்து விடுறது, பூர்ணிமா ரிஜெக்ட் பண்றது, சூப்பர் நீ நம்மாளடி அப்படின்னு அவங்க கணக்கு போடுறதுலாம் உங்களுக்கு தெரியல. விஷ்ணுவோட கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் வந்து பூர்ணிமா அண்ட் மாயா இவங்க கூட தான் அவர் சேர்ந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் டே 1. பட் அவர் வந்து இப்போ விலகி இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஷாஜகான் விஜய் மாதிரி பண்றாங்க. அவர் இயல்பா தான் இருக்காரு. சூப்பர் பர்சன் அவர். I hope he wins this stupid program, takes his 50 lakhs and goes somewhere. இவ்வளவு முக்கியம் எல்லாம் இருக்கும் அது. ஒழுங்கா விளையாட தெரிஞ்சா நாளைக்கு 50 லட்சம் சம்பாதிக்கலாம் ₹1 இருந்து. Okay, so you want Vishnu to win? Totally want Vishnu to win. No, I want Vichitra to come second. Either way it's fine. Okay, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? ஏன்னா so far அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க பாத்திருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜியே முடியாதுப்பா. அங்க திருப்பி சொல்றேன் நான். Only thing you can do is, சரி இவங்க இப்படி இருக்காங்களா, இவங்களோட இப்படி டீல் பண்ணலாம். அவங்க அப்படி இருக்காங்களா, அவங்களோட அப்படி டீல் பண்ணலாம். இவங்க கூட்டு சேர்ந்துட்டாங்களா, நமக்கு பிடிக்கலையா விலகி இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்வீங்க. அப்ப நம்ம எல்லாருமே லைஃப்ல டெய்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோமா? இது ஸ்ட்ராட்டஜியே இல்ல. உங்க உள் மனசு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், அதுபடி நீங்க போறீங்க. இல்ல மேல் மனசு பேச்ச கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் யோசிக்கிறீங்க, அவ்வளவுதானே. சோ விஷ்ணு ஆகட்டும், விசித்ரா ஆகட்டும்,
யூ வாண்ட் தெம் டு வின் அப்படிங்கிறீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க 2 பேரோட டே 1ல இருந்து இருக்கிற பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்க சேர்ந்து விளையாடுற பீப்புள் ஆகட்டும், அவங்களோட கேம வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் கேம்னு பாக்கல. இவங்க 2 பேரும் நிஜமாவே எனக்கு தாமரை இலை தண்ணீர்ல ஸ்டாண்டிங் அவுட் லைக் தாமரை. அவங்க தப்பு பண்ணாங்க. யாராவது அவங்களுக்கு பிடிக்காதவங்களே சூட்டி காட்டின போது சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு அதை எடுத்து அதை பத்தி யோசிச்சு தன்னை மாத்திக்கிட்டாங்க. கேம்காகவோ பெர்மனண்டாவோ தெரியாது நமக்கு, ஆனா மாத்திக்கிட்டாங்கன்றது உண்மை. அதை டிண்டோர் அடிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்ல. டெமான்ஸ்ட்ரேட்டிங் இட் த்ரூ தேர் பாடி லாங்குவேஜ். அந்த அர்ச்சனாட்ட கைண்டா பேசுற ஒரே பர்சன் விஷ்ணு தான். அண்ட் இக்வானிமஸா கைண்டா பேசுறான். பூர்ணிமா மாதிரி ஃபேக்கா கைண்டா பேசல. அவங்கள்ட்ட இருந்து வார்த்தையை உருவி போய் அங்க போட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக ஃபேக்கா பேசல. ஒண்ணுமே கேட்கல அவரு. நான் பக்கத்துல உட்காட்டுப்பா, நான் இங்க இருக்கேன்ப்பா, இப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடுப்பா. அதுக்கு மேல என்ன வேணும்? ஸ்ட்ராட்டஜி அல்டிமேட் பிளேயர்னா ஆக்சுவலி அர்ச்சனா தான். பட் அதோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு நாள் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு தான் அழுகுது. விஷ்ணு விசித்ரா ஆகட்டும், அவங்க 2 பேருமே யாராவது அவங்க மேல தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க திருத்திக்கிறாங்க. சோ அந்த ஒரு குவாலிட்டியே போதும் ஃபார் them to win அப்படிங்கிறீங்க. they are being natural human beings. அந்த பாயிண்ட்ல நம்ம எல்லாருமே எதிர்க்கதான் செய்வோம். ஆனா அப்புறமா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது we have blessings of our ancestors and God and everything. நமக்கு ஆமால அதுல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்மளோட நன்மைக்காக பண்ணுவோம். இட்ஸ் கால்ட் செல்ஃப் கேர். ஓகே, சோ இந்த விஷயத்தை வந்து பிரதீப் கொடுத்த டைரக்ஷன்ஸ் தான். அவன் உள்ளுக்குள்ள எல்லார்ட்டையும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் வெளியே போயிட்டான் சமத்து பரசுராமர் மாதிரி. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்ல வந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து நேத்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அன்னபாரதி எலிமினேட் ஆயிட்டாங்க. எஸ். சோ மிச்சம் இருக்கிற 4 பேர்ல வந்து தினேஷ் அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேர் தான் எல்லாரோட எப்படி சொல்றது, எல்லாரோட பார்வைக்கும் இப்ப நல்ல பிளேயர்ஸா பட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரோட பிளே நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தா they can come till finale ன்னு நினைக்கிறீங்க? ஓகே, தினேஷ் ஒரு சார்ட்டட் பர்சன் இப்ப எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு ஜாலியா இருக்காரு மனுஷன். அவருக்கு பெரிய வரலாறு இல்லைன்னா என்ன, he seems like an easy person to get along with. அவரும் பிகினிங் மிஸ்டேக்ஸ் பண்ணினாரு, சில பேரை நம்பினாரு, சில பேரை நம்பல. இப்ப தனியா கேம் ஆடிட்டு இருக்காரு, சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. யுகேந்திரன் மாதிரியே இருக்காரு. யுகேந்திரன் சூப்பரா பிளே பண்ணாரு. பேபின்னு கட்டி பிடிச்சதுதான் யாருக்குமே பிடிக்கல. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹக். எவ்ரி கேர்ள் நோஸ் எவ்ரி கை ஆல்சோ நோஸ். சைடு ஹக்னு ஒண்ணு இருக்கு, மேல் பிளேன் மட்டும் படுற மாதிரி எந்த ஆர்கன்ஸும் படாத மாதிரி ஒரு ஹக்னு இருக்கு, ஷோல்டர் டு ஷோல்டர் இருக்கு, இப்ப ஆர்ம் டு ஆர்ம் இருக்கு, ஃபிஸ்ட் பம்ப் இருக்கு, ஹை ஃபைவ் இருக்கு. அவங்களே போய் கதறிட்டு மெஸ்ட் அப் வித் மை மைண்ட் அண்ட் நெவர் ஃபெல்ட் சோ பேட். பிக் பாஸ் வீட்ல இருந்து தூக்குங்க. அவங்க ஒரு அர்ச்சனா, விஜய் அர்ச்சனாவா தானே இருந்தாங்க உள்ள இருந்தப்போ. அவங்க பேச்ச கேட்கலன்னா திமலோகப்படுத்தி அழுவாங்களே. அட்டம் குடிச்சுன்னு குதின்னு குடிச்சுன்னு காஃபி ஒரு காஃபியை வச்சு இவ்வளவு திமலோக பண்ணாங்க. அவங்கள விட எவ்வளவோ சார்ட்டட் ஜோவிகா. அதுவும் கெட்டு போயிட்டு இருக்கு. இப்ப சங்காத்தா சரியில்லை, ஒழுங்கா இருந்தது முதல்ல. இந்த மாயா பூர்ணிமாவோட கெட்டு போயிடுச்சு. ஜோவிகாவோட அந்த கேம் மாயா அண்ட் பூர்ணிமா கூட சேர்ந்ததுனால ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட். இப்ப அதுக்கு உருவமே இல்லாம ஆயிடுச்சு. Now you know she's just a shadow that used to shout a lot. No identity of her own. அதுக்கு என்ன ஆவன்னே தெரியல. ஆக்டர் ஆவணுமா இதான். விசித்ரா nailed it on the head. You need to study. ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ், not for the paper. இதெல்லாம் மனுஷங்க எப்படின்றத நீ குழந்தையில இருந்தே டெய்லி கிளாஸுக்கு போய் பார்க்க கத்துப்ப. உனக்கு வெறுக்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்துலயே உட்காந்து நீ படிப்ப. அதெல்லாம் சென்சிட்டிவ்னு எந்திரிச்சு நீ ஸ்கூல்ல இருந்து ஓட முடியாது. அதுதான் உனக்கு கிரவுண்டிங்கே கொடுவோம். கஷ்டமா இருக்கு ஜோவிகா பார்த்தா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விசித்ராவோட ஸ்டாண்ட் ஆஃப்டர் பிரதீப் காட் எலிமினேட்டட் அவங்க வந்து பேசியிருப்பாங்க, இதையே நீங்க முன்னாடியே சொல்லல, அப்பவே ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல, இப்ப வந்து எல்லாரும் வந்து அவனை ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. இத வந்து நிறைய மக்கள் வந்து இவங்க வந்து இப்போ டைம் பீயிங்காக அப்படி பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களும் பார்த்துட்டு தானே இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வச்சாங்க. சில பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. நீங்க அவங்களோட அந்த டிரான்சிஷன் எப்படி பாக்குறீங்க? இதுல கேம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்ல, எதுவுமே இல்ல. கண்ணுக்கு எதிராக தெரியற சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணோன்றது எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அண்ட் உங்க நேச்சருக்கு ட்ரூவான விஷயம். ஒரு சிச்சுவேஷனை பத்தி 10 நிமிஷம் இதை யோசி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி குசுன்னு பின்னாடி போய் பேசி அதுக்கு ரியாக்ட் பண்றதுன்னா அது ஸ்ட்ராட்டஜி. ஷீ இஸ் பீயிங் a natural person. அதான் நல்லது பண்ணியா கைத்தட்டு, இதை கேவலமா பண்ணியா ஏண்டிமா பண்ண, அவ்வளவுதானே சொல்றாங்க அவங்க. அது கூட சொல்லக்கூடாதா? She has every right to say that. She's being very soft, extremely diplomatic னு சொல்ல மாட்டேன், honest, straight and very respectful. அவங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட சஞ்சலப்பட விடாம உங்க ஆடியன்ஸ்ன்ற
தேங்க்லெஸ் கிரௌடுக்காக அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க அங்க. அவங்க கொடுக்கலாம் கண்டென்ட்டே இல்ல, நிறைய கத்துக்கலாம் எல்லாரும். சீரியஸா anybody who doesn't like Vichitra, you will not be blessed with good mothers in your next birth. Your own mothers will turn rancid against you, I promise you. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரோட பிஹேவியர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நெகட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூல் சுரேஷ், செகண்ட் எக்ஸாம்பிள் ஜோவிகா, தேர்ட் எக்ஸாம்பிள் பூர்ணிமா சொல்றேன். நடுவுல கொஞ்சம் விஷ்ணுட்ட பேசிட்டு இருந்தப்போ கொஞ்சம் திருந்துற லட்சணம் தெரிஞ்சிச்சு, பட் இப்ப அதுவும் காலி. அவங்க கொஞ்சம் விஷ்ணுவோட ஒட்டிட்டு அவன் தலைல இருந்து 2 கொட்டு வாங்கிட்டாங்கன்னா திருந்திருவாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்பாங்க. சோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த டைட்டில் வின் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து அடுத்து ஒரு ப்ரொபஷனல் லெவல் இருக்காது ப்ரோ. கேன் ஐ கரெக்ட் யூ தேர்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட வராங்க. சில பேர் டைட்டிலே வேண்டாம், நான் வந்து இருக்கிற 3 நாள் கேமரா முன்னாடி என்னால முடிஞ்ச கோடாங்கி காட்டிட்டு அதை வச்சு அப்புறமா கறந்துக்கிறேன்னு போவாங்க. சில பேர் வந்து டெய்லி பேட்டர், நான் டெய்லி பேட்டர்க்காக தான் போனேன். ஐ காட் ரியலி குட் மணி பர் டே அண்ட் ஐ லிட்டரலி ரிக்வெஸ்டட் தெம், முடிஞ்சா என்ன ஒரு 14 டேஸ்ல தூக்கிடுங்க, 21 டேஸ்ல தூக்கிட்டாங்க. விமன்ஸோட கார்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதை நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா, மாயாவையும் பூர்ணிமாவையும் பார்த்து. இன் பிரதீப் இஷ்யூ விமன் கார்டுன்றது பூர்ணிமாவும் மாயாவும் ஓப்பன்லி அட்மிட் பண்ணிருக்காங்களே, மச்சி நான் லைஃப்ல பல தடவை யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. விச் மீன்ஸ் அவங்க பல சிச்சுவேஷன்ஸ்ல அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. போலீஸ்ல இருந்து நழுவறதுக்கு, சார் நான் பொண்ணு சார் எப்படி சார். So they've used, which means it's a bad card to use, and every time you use it, you're using it unscrupulously தான். நீ வந்து ஏமாத்துற எண்ணத்தோட தான் அதை யூஸ் பண்றேன்னு அர்த்தம். அதனால தான் அது ஒரு நான் கார்டுன்னு சொல்றேன் நான். எந்த ஆம்பளையும் ஆம்பளை கார்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுன்னு சுத்துறானா? இல்லையே. இன்ஃபேக்ட் if a girl hits on him, he has been taught to think of it as a compliment. Why? அவன் பிடிக்காம இருக்கலாமே. எந்த பொண்ணு உன்னை பார்த்தாலும் ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கோ அப்படின்னு யாரு சொல்லி கொடுத்தா அது எப்படி உண்மையாகும்? So it's a non-existent thing. நீ ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் திங்க நீ வெப்பனா பயன்படுத்துறேன்னா நீ ரொம்ப மோசமான ஒரு பர்சன் அர்த்தம். அது மேனா இருந்தாலும் சரி, உமனா இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ பிரதீப் வந்து திரும்பவும் கேம்குள்ள வரத்துக்கு மீன் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால திரும்பவும் சேனல் வந்து முடிவு பண்ணி பிரதீப்பை உள்ள கூப்பிட்டா பிரதீப்போட கேம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? And my prediction, if Pradeep goes inside, is he'll be very quiet. He won't react to anything. ஏன்னா அவன் ஜெயிக்க உள்ள போல. அந்த புள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரோலர் கோஸ்டர் ரைடு போச்சு குழந்தை. நிஜமாவே அதுதான் பார்க்க முடியும். எல்லாரையும் ஜெயிக்க வைக்கலாம்டா. கர்ணா அது. But people like Pradeep have a great aura. It's very strong. Give him options. Option A, option B கொடுக்கணும். He is not the know all and end all of everything. அந்த பேர்டன் தள்ள தூக்கி சுத்திட்டு இருக்கு பாவம். இந்த ஸ்ரவன் குமார் பாலா பேரண்ட்ஸ் இதுல அந்த திராஸ்ல தூக்கிட்டு இமேஜினரி அந்த பேரண்ட்ஸ் திராஸ்ல. இட்ஸ் a big guilt thing that children carry. அவ்வளோ கிராக்கா ஃப்ராய்ட் எல்லாம் முத்தா சொல்றான். விசித்ராவே அப்படி ஆயிட்டாங்க. ஐயோ நான் ஏன் பிஹெச்டி கொண்டு எங்க வைக்கிறது? அவங்களுக்கு பிஹெச்டி சைக்காட்ரி இல்ல, கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ராய்ட கிழிச்சிருக்கலாம் தானே. அவங்க கை தட்டினாங்க. அப்புறமா சொன்னாங்க அவன் ஏதோ சொல்றான் போல. அது ஒரு ப்ரொஃபஷனல் சின்ன கியூட் ஜெலசி இருக்கதானே செய்யும். உடனே போயிடுச்சு. அவங்க அதை டாம் பண்ணவே இல்லையே. Such a mature lady, such strong individualistic 3 players in that show. Pradeep gone. At least Vishnu Vichitra இறக்காம இருங்க. அப்பதான் அந்த மத்த அராத்துங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிறையவே ட்ரூ கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். Just keep irrationally voting for Vichitra Vishnu. I promise you will get the best Big Boss ever. Please support the people who are speaking on behalf of the audience, who are being the audience's watchdogs. Vichitra and Vishnu. We want a VV win. Sure, ma'am. We hope for the best and thank you so much, ma'am. Thank you so much. Thank you, darling. Thank you, Aishwarya. God bless. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.